இந்த உலகத்திற்காக, சரீரத்திற்காக, இவ்வுலகத்திற்கு அடுத்தவைகளுக்காக, விட்டு செல்கிறவைகளுக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் கவலையற்றவர்களாக இராதிருங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து. அப்போ சபை கவலைப்பட வேண்டிய காரியம் என்ன? ரட்சிப்பை குறித்து கவலைப்படும். ஊழியர்கள் கவலைப்பட வேண்டிய காரியம் என்ன? ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும். தேவ பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய காரியம் என்ன? ரட்சிப்பை குறித்து. இதை குறித்து அல்லாம இந்த உலகத்தில் நம்ம எதை குறித்து கவலைப்பட்டாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து முட்டா பயலேம்பார். உங்களை பார்த்து என்ன சொல்றான்னு எனக்கு தெரியல. நான் அப்படி சொன்ன கர்த்தர் என்ன பார்த்து அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்? இந்த உலகத்திலே நாம் கவலைப்படுகிறவைகள் எல்லாம் நம் உடன் வருவது இல்லை. மரணத்தோடு முடிந்து விடுகிறது. என்னுடைய சொத்து மரணத்தோடு, என் பதவி மரணத்தோடு, என்னுடைய அந்தஸ்து மரணத்தோடு, எல்லாமே இந்த உலகத்திலே அது முடிஞ்சிருது இல்ல. மரணத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் நான் சம்பாதிக்கிற எது எனக்கு பயன்படுகிறது? அதுதான். பாருங்க, 1000 ஏக்கர் நிலம் இருக்கலாம், 1000 ஏக்கர் நிலம் இருக்கலாம். மரிக்கும் பொழுது அவன் என்ன கொண்டு போறான்? நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கு ராத்திரி உங்களை நான் சொல்லல, என்னுடைய பிராணன் போகுமானால், நான் மரித்து போவேனே ஆனால், இந்த பூமியில நான் சம்பாதித்தவைகளில் எவை எனக்கு பின் வரும்? எது எனக்கு நித்தியத்தில் உதவியா இருக்கும்? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏதோ இருக்கிறது வரைக்கும் வாழ்ந்தம்மா, ஜாலியா இருந்தம்மா, போனம்மான்னு இருக்கும். இல்லம்மா, மனித வாழ்க்கையில் மரணம் என்பது, இப்ப நான் ஒரு பிரசங்கம் முடிச்சேன், ஒரு பகுதி முடிச்சேன், காணிக்க போட்டோம், பாஸ்டரையா பாடுனாக, குருவானவர் ஜோம் பண்ணார், வாழ்த்துதல் சொன்னார், இது ஒரு இடைவேளை, அப்புறம் இன்னும் தொடருதா இல்லையா? இதே மாதிரிதான் இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை நின்று நித்தியத்தில் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? தொடருகிறது. மரணம் என்பது அதுதான். மனிதன் 2 மிக முக்கியமான முடிவை பயணிக்கிறான். ஒன்று நம்முடைய மரணம், இல்லையானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை. இந்த 2இல் ஒன்றை நான் சந்தித்து தான் ஆகணும்.